நம்மளுடைய தமிழ் சொல்ல முதல் வார்த்தையே வெளிப்பாடே ஒருவரை சந்திக்கும் பொழுதோ ஒரு நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயோ நம்ம சொல்லக்கூடிய தலைமையான வார்த்தை வணக்கம்தான். ஆனால் இந்த வணக்கத்துக்கு எப்படி எந்த விதத்தில் சொல்கிறோன்றதை வச்சு அதுக்குரிய மரியாதையை நம்மளுடைய எதிரே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு செலுத்துகிறோன்றது சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இப்போ இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். இறைவனுக்கு வணக்கம் செலுத்தும் பொழுது நம்ம இரு கரங்களை கூப்பி சிரசுக்கு மேலே வச்சு வணக்கம்னு சொல்லணும். ஏன் அது மாதிரி நம்ம இறைவனுக்கு சொல்கிறோன்னு சொன்னால், என்னை விட நீ உயர்ந்தவன், சரணாகதி அடைகிறேன் அப்படின்றதுக்கு பொருளாக தான் நம்ம இரு கரம் கூப்பி வணக்கத்தை தலைக்கு மேலே வச்சு சொல்கிறோம். அதே வணக்கம் குரு, ஆசான், நல்லதை சொல்லி கொடுத்தக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வணக்கம் சொல்லும் பொழுது இருக்கரம் கூப்பி நெற்றிக்கு நேராக இப்படி வச்சு வணக்கம் சொன்னால் அவங்களுக்குரிய அது மரியாதை. அதே சமயம் அரசர், அமைச்சர், ஜட்ஜு, போலீஸ் அதிகாரிகள், தந்தை இவர்களை எல்லாம் காணும் பொழுது நம்ம நம்மளுடைய வணக்கத்தை வாய்க்கு நேராக வச்சு வணக்கம்னு இப்படி இருக்கரம் கூப்பி சொன்னோம்னா அவங்களுக்கு மிகவும் நம்ம மரியாதையை செலுத்துகிறோன்னு அர்த்தம். நமக்கு சமமானவர்களை நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய வயதை ஒத்தவர்களோட நம்ம பழகும் பொழுது இல்லை அவங்கள முதல் காணும் பொழுது நம்ம வெளிப்படுத்தக்கூடிய வணக்கம் இருக்கரம் கூப்பி நெஞ்சுக்கு நேராக, அதாவது எனக்கு சமமானவர் அப்படின்ற ஒரு பொருள்படக்கூடிய இந்த வணக்கத்தை நம்மளுக்கு சமமானவர்களுக்கு செலுத்துகிறோம். நம்மளுடைய தாய் வயிற்றிலிருந்து தான் நம்ம வந்தோம். அதனால் தாய்க்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக நம்மளுடைய வணக்கத்தை தாயும் பெண்களுக்கு முக்கியமாக தன்னோட வயதில் அதிகமான பெண்டியர்களை காணும் பொழுது அவங்களுக்கு நம்ம வணக்கத்தை செலுத்துறது இருக்கரம் கூப்பி வயிற்றுக்கு நேராக வச்சு இப்படி வணக்கத்தை சொல்லணும். ஆனால் இன்றைய தலைமுறையினர் இதை எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. பொதுவாகவே வணக்கம் அப்படின்னு ஒரே வார்த்தையோடு முடிச்சிடுறாங்க. வார்த்தைகளை சொல்வது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செயல்லையும் இந்த வணக்கத்தை நான் சொன்ன நிலைகளில் சொல்லும் பொழுது அவங்களுக்கு கூடுதலான ஒரு அன்பும் பிணைப்பும் பாசமும் உருவாகிறத நீங்களே கவனிக்கலாம். இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.